அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுங்க. இந்த தீர்ப்பை பார்த்து உலகமே கையெடுத்து கும்பிட்டு வணங்குனாங்க. ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிட்டா நீ யாரா வேணாலும் இரு, உன்னுடைய பின்புலம் எவ்வளோ பெரிதா இருந்தாலும் நீ குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா தண்டனை நிச்சயம் உறுதி. நீதிங்கிறது அனைவருக்கும் சமமான ஒன்று. அந்த மாதிரி தாங்க தீர்ப்பு வெளியே வந்தது. இந்த தீர்ப்பை பார்த்து அனைவருமே கை எடுத்து வணங்குற அளவுக்கு தாங்க அந்த தீர்ப்பு இருந்தது. இந்த குற்றம் என்ன குற்றம், இந்த குற்றத்தை யார் செஞ்சா, அப்படி ஒரு தீர்ப்பு எந்த நீதிமன்றத்துல இருந்து கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த வழக்கை பத்தி நம்ம அனைவருமே பார்த்திருப்போம். இந்த தீர்ப்பையும் அனைவருமே கேட்டிருப்போம். இந்த வழக்கு யார் மீது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முன்னாள் பிரதமர் தேவகோடா பேரங்க. அவர் முன்னாள் எம்பி, கர்நாடகாவில் எம்பியா இருந்தாரு, பிரிஜ்வல் ரேவண்ணா. இவர் மீது தாங்க பாலியல் வன்கொடுமை வழக்கு பாஞ்சுது. இவர் நிறைய பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இவர் பண்ணின அந்த பாலியல் வன்கொடுமையை பொள்ளாச்சி வழக்குல எப்படி அவனுங்க பாலியல் வன்கொடுமை பண்றத வீடியோ எடுத்தானுங்களோ, அதே போலதான் இவர் ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு தான் பண்ற அந்த கொடுமையை அத்தனையும் தன்னுடைய முகத்தை மட்டும் காமிக்காம எந்தெந்த பெண்ணெல்லாம் இவர் பாலியல் வன்கொடுமை பண்றாரோ அத்தனை பெண்களோடையும் வீடியோ எடுக்கிறாரு. தன்னுடைய முகத்தை மட்டும் காமிக்கிறது கிடையாதுங்க, மற்றபடி வீடியோ எடுத்திருக்காப்புல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொது வழியில வந்துருச்சு. அதன் பிறகுதான் அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண்ணையே இவர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அவங்க போயிட்டு இவர் மீது புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க புகார் கொடுத்த உடனேவே இவர் வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. தப்பிச்சு போனாலும் நீதிமன்றம் விடல. இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்துல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பெங்களூர்ல நடந்திருக்குங்க. இந்த பெங்களூர்ல சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்துலதான் இந்த வழக்கு நடந்தது. இவங்க புகார் கொடுத்ததோட மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணும் சைபர் கிரைம்ல இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில அங்க பெங்களூர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி டீமை உருவாக்கி, நீங்க இந்த வழக்கை முழுமையா கண்டுபிடிக்கணும், என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை போட்டாங்க. அது மட்டும் இல்லாத தப்பிச்சு இவர் வெளிநாட்டுக்கு போனார் இல்லைங்களா, அவரும் திரும்ப இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை போடப்பட்டாங்க. போடப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னாக்க அவர் வராரு. வந்த பிறகு அவரை கைது பண்றாங்க. கைது பண்ண பிறகு அடுத்த நடவடிக்கை என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எத்தனையோ முறை தனக்கு ஜாமீன் கேட்டு மனு போடுறாரு. ஒரு முறை கூட அவருக்கு ஜாமீனே தரவே கிடையாதுங்க பெங்களூர் நீதிமன்றம். ஒவ்வொரு முறையுமே அவருக்கு தள்ளுபடி பண்ணினாங்க. இவரை எப்ப கைது பண்ணாங்களோ அதுல இருந்து இந்த வழக்க முடிகிற நினைவுமே பாத்தீங்கன்னாக்க, அவர் கடந்த 14 மாசங்களாக உள்ளேதான் இருந்தாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு எழுதுற வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க உள்ளேயே தான் இருந்தாங்க. வெளியவே விடவே கிடையாதுங்க. அதாவது அவங்க எத்தனை முறை ஜாமீன் கேட்டாலும் அந்த வழக்குல ஜாமீனே தராம இருந்தது அந்த நீதிமன்றம். ஆனா நம்ம வழக்குல எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஜாமீனுக்கு அவங்க கேட்ட உடனே தீர்ப்பையே எழுதி அனுப்பி போட்டாங்க. இப்படிதாங்க நம்ம வழக்குல நடக்குது. ஒருத்தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் வெளியே விடக்கூடாது அப்படின்னு உறுதியோட 14 மாசங்கள் ஜெயில வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம வழக்குல 45 நாள்ல ஜாமீன்ல விடும் போதே தீர்ப்பையே எழுதி வெளியே விட்டாங்க. இதுதாங்க நம்ம வழக்கு. இந்த உலகத்திலேயே ஒரு அதிசய வழக்கு அப்படின்னா அது நம்ம வழக்கா தான் இருக்கும். இந்த எஸ்ஐடி டீம் எவ்வளவு சிறப்பா வேலை பார்த்திருக்காங்க, என்னென்ன ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இந்த வழக்குல கையாண்ட அந்த எஸ்ஐடி டீம் மாதிரியே நம்ம வழக்குலையும் நம்ம வழக்குக்கு சிபிசிஐடி முறையா கையாண்டிருந்தா கண்டிப்பா நம்ம குழந்தைக்கும் என்னைக்கும் நீதி கிடைச்சிருக்கும், குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைச்சிருக்குங்க. இந்த வழக்கை எஸ்ஐடி டீம் எப்படி எல்லாம் கையாண்டாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியின் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேஸ் போன வருஷம் வெளிச்சத்திற்கு வந்த போதே பெரிய இடத்து பையன்பா எப்படி இந்த கேஸ் அமைக்கிடுவாங்க அப்படின்றதுதான் எல்லாருடைய பொதுவான ஒரு கருத்தாகவும் இருந்தது. சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்ப
பின்புலமும் அவருக்கு இருந்த அதிகாரமும் மலைக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவருடைய தாத்தா முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, அவருடைய சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர், அவருடைய அப்பா எம்எல்ஏ, இவரே எம்பி ஆகவும் இருந்தவர் அப்படின்றதுனால இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவருக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக இருந்த மிகவும் வலுவான தடயவியல் ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் வார்னிங் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பாகிறது. இந்த தொகுப்புல பார்த்தோம்னா பிரஜ்வல் செஞ்ச பாலியல் வன்கொடுமை குறித்தும் அவருக்கு செய்யப்பட்ட பரிசோதனைகள் குறித்தெல்லாம் பேசுறப்போ சிலருக்கு அது சங்கோச்சத்தை ஏற்படுத்துன்றதுனால ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பாகிறது. பிரஜ்வலை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்துல தேவேகவுடாவுக்கு அடுத்த எதிர்கால அரசியல் வாரிசா இவரை தான் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் பிரஜ்வல் அம்மா பவானி ரேவண்ணாவுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த மாமிஸ் லிட்டில் பிரின்ஸ் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தற்போதைய அடையாளம் என்ன தெரியுமா? கைதி எண் 15528. பிரஜ்வல் ரேவண்ணாவோட தற்போதைய விலாசம் பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறைச்சாலை, பெங்களூரு. இதுதான் இவருடைய அடையாளமாக மாறி இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய சிறை வாழ்வு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். சிறையில பிரஜ்வல் ரேவண்ணா இந்த பணிகள்ல ஏதாவது ஒரு பணியை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது பேக்கரி, தோட்டக்கலை, பால் பண்ணை, காய்கறி விவசாயம், தச்சு வேலை, கைவினை பொருட்கள், இதுல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அவர் சிறையில் வேலை செய்ய வேண்டும். மற்ற கைதிகள் எப்படி நடத்தப்படுவார்களோ அதே மாதிரிதான் தண்டனை குற்றவாளியான பிரஜ்வல் ரேவண்ணாவும் நடத்தப்படுவார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ரேணுகா சுவாமி கொலை வழக்குல நடிகர் தர்ஷன் எந்த அளவுக்கு சிறையில உபச்சாரம் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு புகைப்படத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுலயும் அது நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கு எழாமல் இல்லை. அதே நேரத்துல பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பணி நேரம் அது குறித்த தகவல்களும் வந்திருக்கிறது. சிறையில அங்க கைதிகள் அணியக்கூடிய அந்த வெள்ளை நிற சீருடை தான் பிரஜ்வலும் அணிய இருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவர் சிறைச்சாலையில வேலை பார்க்கணும். அவருக்கு மாசம் 524 ரூபாய் என்ற அளவில் கூலியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்த பிரஜ்வலுக்கு சிறை வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை சாத்தியப்படுத்தியது எது அப்படின்னு பார்க்கும்போது பிரஜ்வலுக்கு எதிராக இருந்த அந்த வலுவான ஆதாரம் தான். அதை சாத்தியப்படுத்தியது எது அப்படின்னு பார்க்கும்போது பிரஜ்வலின் தண்டனையை உறுதி செய்த காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுல முதல் காரணம், மிகவும் ஸ்ட்ராங்கான காரணம்னா 48 வயது பாதிக்கப்பட்ட பெண். பிரஜ்வலுடைய பண்ணை இல்லத்துல பணிப்பெண்ணா வேலை பார்த்தவங்க, அவங்க கிட்டதான் இவர் அத்துமீறி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த பெண் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு என்னுடைய ஒப்புதலோட தான் இந்த உறவு மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கேஸ் அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனாலும் திடமாக பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த நபருக்கு எதிராக நின்று இருக்காங்கன்னா அவங்களுடைய மனதிடம் தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்குமே காரணம்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம், இந்த சார்ஜ் ஷீட்டை படிக்கும்போது அவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பெண்ணை எந்தெந்த மாதிரி எல்லாம் மிரட்டிருக்காங்க, நீ இதுக்கு மட்டும் சம்மதிக்கலைன்னா உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புவேன், உன் பெண்ணுக்கும் இதே மாதிரியான ஒரு கொடூரத்தை நிகழ்த்துவேன் என்று சொல்லி எல்லாம் மிரட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வீடியோ எடுத்து அதை காட்டி காட்டி மிரட்டி இருக்கிறார். அவருடைய பண்ணை வீட்டுல 2 முறையும் பெங்களூரு வீட்டிற்கு மறுபடியும் ஒரு முறை வர வச்சுமே கூட பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அந்த 48 வயது பெண்ணை. இந்த பெண் இந்த கோர்ட்ல சரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நீங்க திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க, பாலியல் விவகாரத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்ட எந்தெந்த மாதிரியான சங்கோச்சப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும். திரைப்படத்துல பாக்குறதை விட மோசமான கேள்விகளை எல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க நீதிமன்றத்துல. அது மட்டும் இல்லாம அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வீடியோவை போட்டு காட்டியும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்துல நீதிமன்றத்துல உடைஞ்சு அழுதுட்டாங்க. அதையும் மீறியும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக திடமாக நின்று தற்பொழுது இந்த ஆயுள் தண்டனையை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் அந்த பெண். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை மற்றவர்கள் பாராட்டுறதை விடுங்க, சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளை பாராட்டி இருக்கிறார்கள். எந்த நேரமும் அவங்க ஒரு வல்னரபிளான பொசிஷன்ல இருக்காங்க. ஒருவேளை கேஸ் இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அந்த அதிகாரிகளுக்குமே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெண் எத்தனையோ சவால்கள் இருந்தாலுமே கூட கடைசி வரை திடமாக நின்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 23 சாட்சியங்களுமே இருந்தன. அந்த சாட்சியங்கள் அனைத்துமே பிரஜ்வலுக்கு எதிராக வேலை செய்தன. அதே நேரத்துல தடயவியல் ஆதாரங்கள் இந்த சாட்சியங்களை தாண்டி இந்த கேஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா அது தடயவியல் ஆதாரங்கள் தான். அறிவியல் பூர்வமான தடயவியல் ஆதாரங்கள் இந்த கேஸ்ல சப்மிட் பண்ணப்பட்டது. அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னா இவருடைய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறது. அப்படி என்ன ஆதாரங்கள், அந்த ஆதாரத்தை சாத்தியப்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிரஜ்வலுக்கு நடந்த ஆண்மை பரிசோதனை, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இந்த ஸ்கேண்டல் எது நடந்தாலுமே சரி, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இந்த பரிசோதனை, ஆண்மை பரிசோதனையானது நடத்தப்படும். அதுல பார்க்கும்போது முதல்ல விரைப்புத்தன்மை பரிசோதனை, அவருடைய ஆணுறுப்பு
விரைப்புத்தன்மை அடைகிறதா இல்லையா அப்படின்றத பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. இது சம்பந்தமாக இது மட்டும் இல்லாம ஆண்குறி டாப்லர் அல்ட்ரா சவுண்ட் என்று இன்னொரு பரிசோதனையும் செய்யப்படும். அவருடைய ஆண் உறுப்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா, ரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் விரைப்புத்தன்மை சாத்தியப்படும் அப்படின்றதுனால அல்ட்ரா சவுண்ட் அந்த பரிசோதனையும் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து விந்து பகுப்பாய்வு செய்யப்படும். அவருடைய விந்து பரிசோதனை செஞ்சு அவருடைய டிஎன்ஏ பரிசோதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் உள்ளிட்ட தகவல்களுமே கூட சேகரிக்கப்படும். இந்த விரைப்புத்தன்மை பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் சில கேசஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த விரைப்புத்தன்மைன்றது எப்பயுமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று இல்ல. சில பேருக்கு சில நேரங்கள்ல அது நடக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலையும் வெளியிடக்கூடிய நிலவரத்தை பார்த்திருக்கோம். மிகவும் பிரபலமான ஒரு வழக்கு தமிழகத்தில் இதே மாதிரி இருந்திருக்கு. அப்போ அந்த நபருக்குமே கூட ஆண்மை பரிசோதனை செய்யப்பட்டது. அதே மாதிரிதான் இப்போ பிரஜ்வலுக்கும் செய்யப்பட்டது. ஒருவேளை அந்த விரைப்புத்தன்மை நேச்சுரலாக அட்டைன் பண்ண முடியலன்னா கூட அதற்காகவே ஒரு இன்ஜெக்ஷனும் இருக்கிறது. அந்த இன்ஜெக்ஷனோட பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா கேவர்னோசல் பாப்பவரைன் இன்ஜெக்ஷன். இந்த ஊசிய சம்பந்தப்பட்ட நபருடைய ஆணுறுப்புல செலுத்தி அது விரைப்புத்தன்மை அடைகிறதா இல்லையா என்று பரிசோதனை செய்வார்கள். சோ இவருக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய ஆணுறுப்புல இந்த ஊசி செலுத்தப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பரிசோதனை இந்த கட்டங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டு அது சம்பந்தமான ஆதாரங்களும் இங்க கலெக்ட் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றது மட்டும் உறுதியாக்கப்படுது. இது போன வருஷமும் இது சம்பந்தமான செய்திகள் தேசிய ஊடகங்கள்ல பெருமளவுல பேசப்பட்டதையும் பார்க்க முடிந்தது. சோ இந்த நிலையில அந்த அறிவியல் பூர்வ தடயவியல் ஆய்வறிக்கை என்னென்ன தரவுகள் எல்லாம் எந்தெந்த வகையில சேகரிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பிரஜ்வலின் ஆணுறுப்பு ஒப்பீடு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அவருடைய ஆணுறுப்பு விரைப்பு அடைகிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பரிசோதனை பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதை சாதாரண நிலையில் இருக்கும் போதும் விரைப்புத்தன்மை அடையும் போதும் அது அடையக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு குழுவினர் மருத்துவர்களின் உதவியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். எல்லா ஆங்கிள் இருந்துமே போட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாமே வெளியான லீக் ஆக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆணுறுப்போட ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா ரொம்பவே புத்திசாலித்தனம்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய முகத்தை காட்டவே இல்லை. அவருடைய குரல் கேட்கிறது, அவருடைய கை தெரிஞ்சிருக்கு, அவருடைய ஆணுறுப்பு தெரிஞ்சிருக்கு. சோ அந்த ஆணுறுப்பு அவரோடதுதான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவே இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ரூம்ல அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து அந்த புகைப்படத்தையும் அந்த காணொலியையும் போட்டு இவருடைய உறுப்பு இந்த ஆணுறுப்பு இதுதானா அப்படின்றத அனலைஸ் பண்ற பணியெல்லாம் மேற்கொண்டு இது சம்பந்தமான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த கேஸோட விசாரணையில் ஒரு அங்கமாக போயிருக்கிறது. பிரஜலுடைய கையில் இருந்த மச்சமும் இங்க ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக மாறிக்கிறது. அவருடைய கை தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதுல அந்த மச்சம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய குரலும் வாய்ஸ் அனாலிசிஸ்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பிரஜ்வலுடைய அறையானது மேல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோல இருக்கக்கூடிய அறை பிரஜ்வலோட அறைதான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அறைக்கு போகும்போது நிறைய மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. கலர் வேறையா இருந்தது, அங்க இருந்த வால் பேப்பர்ஸ் இதெல்லாமே மாற்றப்பட்டிருந்தது. ஆனா அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த மார்க்கர்ஸ், அந்த சுவற்றில் இருக்கக்கூடிய சில மார்க்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அவங்க கவனிக்காம இருக்காங்க. இப்ப என்ன பண்ணாங்க, சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த அறையை மேல் உருவாக்கம் செஞ்சாங்க. அந்த வீடியோல இருந்த மாதிரியே அதே கலரை பூசப்பட்டு அதே மாதிரியான டெக்கரேஷன் எல்லாம் செய்யப்பட்டு அது அந்த அறை தானா அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. அதுவும் இந்த விசாரணை குழுவால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது பிரஜ்வலோட அறைதான் என்று. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண் அங்க பணியில் இருந்தப்போ அவங்களுக்கான அறையில அவங்களுடைய துணிகள் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த துணிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட போது அதில் இருந்த ஒரு புடவையில பிரஜ்வலுடைய டிஎன்ஏ அதில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவும் இங்க முக்கியமான ஒரு சாட்சியமாக மாறி இருக்கிறது. சோ மேல பார்க்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், அந்த வீடியோவையும் ரியல் லைஃப்ல அதுக்கப்புறம் பிரஜ்வல் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கையில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள், இது எல்லாமே ஒப்பீடு செய்யப்பட்ட அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், அதுக்கப்புறம் பிரஜ்வலோட டிஎன்ஏ, இது எல்லாமே இந்த கேஸ ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிரஜ்வலுக்கு எதிராக மாற்றியது. அதுதான் இந்த தண்டனையையும் உறுதி செய்ய காரணமாக அமைந்தது. அனைவரும் இதை கேட்டிருப்பீங்க. அதுல அவருடைய அரசியல் பலம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருப்பீங்க. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க சித்தப்பா, இவரு இப்படி குடும்பமே பார்த்தீங்கன்னாக்க அரசியல்ல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இவர் ஒரு பாஜகக்காரரு. இப்படிலாம் இருந்து கூட பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்றத்துல பாரபட்சம் இன்றி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத எஸ்ஐடி டீம் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு அவங்களுடைய விசாரணையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த வீடியோவில் குரல் கேட்டதையும் அந்த மச்சத்தை வச்சையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த பணிப்பெண்ணை அந்த ரூம்ல அந்த பணிப்பெண்ணோட
சேலை இருந்திருக்கு. அந்த சேலையில இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ பண்ணியிருக்காங்க. இவருடைய ரத்தமா என்ன அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம வழக்குல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம புள்ள இருந்த இடத்துல பாப்பா மேல ட்ரெஸ்ல எவ்வளோ ரத்தம் இருந்தது. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னாக்க அந்த படிக்கட்டுல அந்த சுவர்ல எல்லாம் எவ்வளவோ ரத்தம் கடந்தது. அங்க அந்த பிரின்சிபல் அறைக்குள்ளார ஒரு காண்டம் கடக்குது. நிறைய காண்டம் இருக்கு. டஸ்ட்பின்ல ரத்த கரையோட தான் காண்டம் கடந்திருக்கு. அப்படிலாம் அந்த ரத்தம் யாருது என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ஆய்வு பண்ணவே கிடையாது. நம்ம வழக்குக்கு வந்தவங்க டிஎன்ஏவும் பண்ண கிடையாது. ஆனா நமக்கு டிஎன்ஏ எடுக்க வந்தாங்க. அந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்க அந்த சிறப்பு எஸ்ஐடி டீம் அந்த டிஎன்ஏ அந்த சீலையில அந்த ரத்தம் எப்படி அப்படின்னு அவரோட ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த வீடியோல தெரியக்கூடிய அந்த ரூமை போயிட்டு பாக்குறாங்க. அந்த ரூமுக்கு அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டுக்கும் இவங்க போய் பார்க்கும்போது அடிச்சிருக்கக்கூடிய அந்த பெயிண்டும் வித்தியாசமா தெரியுது. அதன் பிறகு அந்த எஸ்ஐடி டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோல இருக்கிற அந்த பெயிண்டை கொடுத்தோம்னா அந்த ரூம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிச்ச ஒரு ரூமை அந்த ரெனியூவேஷன் பண்ணியிருக்கிற அந்த ரூமை பார்த்தீங்கன்னாக்க இவங்க திரும்ப பழையபடி அந்த வீடியோவில் என்னென்ன கலர் இருக்கோ அதன்படி பார்த்து மேட்ச் பண்ணாங்க. ஆனால் நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பள்ளிக்கூடத்தை ஏற்கனவே அந்த எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை இவங்க அந்த இடத்த பாதுகாக்கவும் கிடையாது. அந்த ரூமை இவங்க புதுசா பெயிண்ட் அடிக்கிறாங்களே தவிர அந்த மேட்ச் ஆகுதா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம இவங்க புதுசா என்னென்ன தடயங்கள் இருக்குதோ அத்தனையும் மறைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய வழக்குல வேலை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் அந்த தெரியக்கூடிய அந்த ஆணூறுப்பையும் பாத்தீங்கன்னாக்க இவங்க அந்த வீடியோல தெரிகிறதையும் இவரை நேரா நிக்க வச்சு எப்படி எப்படிலாம் போட்டோ எடுக்கணுமோ போட்டோ எடுத்து அதையுமே போயிட்டு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படிலாம் தான் அதனுடைய வழக்கை என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் கரெக்டா சரிவர செஞ்சு யாருக்கும் பயப்படாம நீ யாரா வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி என்னென்ன ஆய்வு பண்ணணுமோ என்னென்ன அறிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் சரிவர செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம வழக்குல தடைவில் அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாவோட கையெழுத்தே கிடையாது. ஆனா நம்மளுடைய பாப்பாவோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாஃப்ட்வேர்ல நம்ம பாப்பாவோட கையெழுத்தை மேட்ச் நம்ம சாஃப்ட்வேர் சொல்லிடுச்சு பாப்பாவோட கையெழுத்தே இது கிடையாது, ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. நம்ம கொண்டு என்னதான் ஆதாரமா வச்சாலும் நம்மளுடைய பேச்சு எடுபடலை. அது மட்டும் இல்லாத அந்த அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் காட்டல அப்படின்னா நம்ம அங்க போன உடனே எத்தனையோ பேரு நம்ம கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாப்பாவை எப்பவோ கொண்டாந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். அது மாதிரி அந்த அரசு மருத்துவமனையை சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்திருந்தாலும் எத்தனையோ உண்மைகள் வெளியே வந்திருக்கும். நம்ம கேட்ட அந்த டாக்டர் கொடுத்திருந்தாலும் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த கால் ரெக்கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சிடிஆரை இவங்க கொடுக்கவே மாட்டுக்கிறாங்க. ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசுனது என்ன, யாராருக்கு ஃபோன் பண்ணினாங்க, அவங்க கூட என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை எடுத்தாலே போதுங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்கெல்லாம் எந்த தகவலும் எடுக்காதையே பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம வழக்குக்கு வந்த அந்த சிபிசிஐடிக்கு தெரியும். நம்ம பாப்பாவை பிரேத பரிசோதனை பண்ணின அந்த டாக்டருக்கு தெரியும். ஆனாலும் எல்லாருமே மனசாட்சி இல்லாத மனிதர்களா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க வேலை பார்க்கக்கூடியவங்களும் மாச சம்பளம் தான் வாங்குறாங்க. அங்க வேலை பார்த்த அந்த எஸ்ஐடி டீமும் மாச சம்பளம் தான் வாங்குறாங்க. ஆனாலும் ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனை தப்பிக்க விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கே இத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி நாசம் பண்ணி வீடியோ எடுக்கிறவன் இன்னும் எத்தனை பெண்களை நாசம் பண்ணுவானோ தெரியல அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கான தண்டனையை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வழக்குல அந்த பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி பல மரணங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கும் நடந்திருக்கு. இது போல இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா அவனை காட்டி கொடுத்துருப்பாங்க. உண்மைகளை அத்தனையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. யார் வீட்டு குழந்தைய படிக்க போகுது, நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. அந்த வழக்குல மிக தீவிரமா இருந்த அந்த பெண்மணிக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணுங்க. ஏன்னா எவ்வளவுதான் அச்சுறுத்தல் வந்தாலும் மிரட்டல்கள் வந்தாலும்
யாருக்கும் பயப்படாம கடைசி வரைக்கும் மன உறுதியோட இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுடைய முகத்திரை கிழியணும், இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு மன உறுதியோட இருந்தாங்க பாத்தீங்களா. நம்மள மாதிரி நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரவே கூடாது அப்படின்னு மன உறுதியோட இருந்தாங்க. நம்ம வழக்குலயும் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அதாவது நம்ம பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இனி எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஏற்படக்கூடாது. நம்ம பிள்ளையை இழந்துட்டு படுற வலியும் வேதனையும் இன்னொரு தாய் படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வழக்குக்கு வந்த அந்த சிபிசிஐடி எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது ஒரு வழக்குல நம்ம புகார்தாரர் எப்படிதான் உறுதியா இருந்தாலுங்க, போலீஸ் நினைச்சா மட்டும்தாங்க எல்லா உண்மையும் வெளியே வரும். அந்த போலீஸ் மட்டும் உறுதியா இருந்து குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி தந்தே தீரணும் அப்படின்னு அவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க எந்த ரூபத்துல வேணாலும் போயிட்டு ஆய்வு பண்ணி பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியாத அந்த ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா தப்பு பண்றவன் ஏதாவது ஒரு இடத்துல தடயத்தை விட்டுட்டு போவான். அந்த தடயம் யாரு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, விசாரணை பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள் மைனூட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த வழக்குல கூட பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ கேமராவில் அவனையே அறியாம அந்த குரல் வெளியே வந்தது, அவனுடைய மச்சம் காட்டி கொடுத்தது. அதே போல நம்ம வழக்குலையும் எவ்வளவோ தடயங்களும் ஆதாரங்களும் கொட்டி கடந்தது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம போனாங்க நம்மளுடைய வழக்குல. போலீஸ்காரங்களோட அந்த விசாரணை சரியான முறையில நடக்கலைன்னா குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம். நீதின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கோம். அவங்க அரசியல்ல இருக்கிறாங்க, எந்த பதவியில வேணாலும் இருக்கட்டும், அவங்க எந்த வேலையில வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் அதுக்கான தண்டனை கிடைக்குது. அவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தா கூட சரிதான், இல்ல மத்த எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும், அரசு அதிகாரியா இருந்தாலும், எம்பி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் அவங்க அவங்க மீது அந்த சுமத்தப்பட்ட அந்த வழக்குக்கு சரியான முறையில விசாரணை பண்ணி தண்டனை கிடைக்குது. இந்த உலகத்திலேயே இந்த ஒரு அதிசய வழக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வழக்கு தாங்க. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா, அவன் எப்படியாப்பட்ட ஒரு முதலையா இருந்தாக்க எல்லாத்தையும் கடந்து நான் குற்றவாளியே இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னா அதனுடைய பின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. யாருக்கும் பயப்படாம சட்டம் அனைவருக்கும் சமம், தப்பு பண்ணனா தண்டனை அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அவங்க அத்தனை அதிகாரிகளுக்கும் உங்களுடைய அனைவர் சார்பிலையும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவர் செஞ்ச தப்பை உறுதிப்படுத்தின அந்த எஸ்ஐடி டீமுக்கு அனைவரும் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லுவாங்க. குற்றம் செஞ்சவனை நிரபராதின்னு சொல்றாங்க. எந்த குற்றமும் செய்யாத எத்தனையோ அப்பாவிகள் மீது வழக்கு பாஞ்சது. அது மட்டும் இல்லாம பெத்த பிள்ளைய பறிகொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு அழுத எனக்கு ஏவன் குற்றவாளி அப்படின்னு பழி நேர்ந்தது. இதுதாங்க நம்ம வழக்குல கிடைச்ச தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு இருக்குதுங்க.